கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். மே 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்தியில நம்ம சூப்பரா பார்த்துட்டு இருக்கிறோம். நடுவில் போனஸ் கேள்விகளுக்காகவும் சில கேள்விகள்லாம் கேட்டு உங்களை ரிவிஷன் பண்றதுக்கு சில விஷயங்களை தோண்டி எடுக்கிறோம். ரொம்ப சூப்பரா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அருமையான முறையில் நோட்ஸாக கொடுத்துருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? மே 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு பாயிண்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல உள்ள விஷயங்கள் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு செய்தி, அடுத்த தேர்வில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரக்கூடியது. பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது 1950 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தில் மே மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 34ஆக இருந்தது. யாரையும் சேர்த்து, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அப்ப எவ்வளவுமா? 33 + 1 தலைமை நீதிபதி பிளஸ் 33 நீதிபதிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில நாட்டில் நிறைய அதிகரித்து வரும் குற்றங்களின் காரணமாக சீக்கிரமா தீர்ப்புகளை வழங்க வேண்டும், அதனால நீதிபதி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 34 நீதிபதி எண்ணிக்கை 38ஆக உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? இதற்கான பரிந்துரைகளை வழங்கியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம். சரி, அவர்கள் வழங்கிய அந்த பரிந்துரை அடிப்படையில் இந்த அதிகரிப்பிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இது தொடர்பான மசோதா பாருங்க. இதற்காக பாருங்க, இதான் அந்த பின்னணி செய்தி எப்பவுமே முக்கியம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும். பாருங்க, 1956 ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா 2026 நாடாளுமன்ற அடுத்த கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. ரீசனா பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு 38ஆக எண்ணிக்கை முறைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இதில் தெரிய வேண்டிய விஷயம், எந்த சட்டத்தின்படி அந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கேட்கலாம். எந்த வருஷம்? 1956. சரிங்களா? போன எபிசோட நம்ம சொல்லியிருப்போம், எல்ஐசி, யுஜிசி, என்எல்சி, ஓஎன்ஜிசி 4 சீன முடிகிற அமைப்பும் 1956 தொடர்புடைய சொல்லி பார்த்தோம்ல. அதே வருஷத்துல தான் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கை சட்டம் தொடர்புடையது. மறந்துடாதீங்க. சரிங்களா? இதன் அடிப்படை தான் நீதிபதி எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகேவா? பாருங்க, நீதிபதி எண்ணிக்கை அதிகரிப்பு திருத்தங்கள். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு சொல்லி பாருங்க. 1956 ஆண்டு உச்சநீதிமன்ற சட்டத்தின்படி தலைமை நீதிபதியை தவிர்த்து அதிகபட்சமாக 10 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் என்ன, எப்படி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா 1960 ஆண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த எண்ணிக்கையானது 13ஆக அதிகரிக்கப்பட்டது. சரி, 10ல இருந்து 13ஆக அதிகரிக்கப்பட்டது 1960ல. அதுக்கப்புறம் இந்த 13 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 17ஆக 17 நீதிபதிகளாக எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1986 ஆண்டில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அகைன் அந்த நீதிபதி எண்ணிக்கை 25ஆக உயர்த்தப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, 2009 ஆண்டுல 25ல இருந்து 30ஆக உயர்த்தப்பட்டது. கடைசியாக இதுதான் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ 38 உயர்த்தி இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்போ உயர்த்தினாங்கன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம், விட்டுறாது. எப்போ? 2019 ஆண்டில் அந்த நீதிபதி எண்ணிக்கையானது 30ல இருந்து 34ஆக அதிகரிக்கப்பட்டது. இது எல்லாமே இந்த சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கை 1956 சட்டத்தின்படி. மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து போலாமா? இந்த சர்வீஸ் லெவல்ல வழங்கப்படுகிற சில விருதுகள், பரிசுகள் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த புக்கர் பிரைஸ், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், இந்தியாவில் ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விருது பாருங்க, ஒரு பரிசு புலிட்சர் பிரைஸ். சார், இந்த புலிட்சர் பரிசு என்பது அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் சார்பில் 2026 ஆண்டிற்கான மதிப்புமிக்க புலிட்சர் பரிசினை இந்தியாவில் பாருங்க சைபர் குற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து செய்தி வெளியிட்டதற்காக இந்திய பத்திரிகையாளர்கள் 2 பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தங்க ஆனந்த் ஆர்கே, சரி, ஆனந்த் அவர்கள், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சுபர்ணா சர்மா அவர்கள். சரிங்களா? 2 பேரும் என்ன சிறப்பு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. ஹனோய், சரியா? ஹனோயை தளமாக கொண்ட நிருபர் அனிருத்தா கோசல். சரியா? அவங்க ஒருத்தங்க. அடுத்து சர்வதேச அறிக்கையிடல் பிரிவில் அமெரிக்க எல்லை காவல்படை சீன கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்த குறித்து ஒரு புலனாய்வு மேற்கொண்டார். அதற்காக தான் சரிங்களா அனிருத்தா கோசல் அவர்களுக்கு இந்த புலிட்சர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி வேற யாரு இதுக்கு முன்னாடி இந்த பரிசுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. 2022 ஆண்டில் அத்னன் அபிதி, ஷன்னா இர்ஷத் மட்டு, அமித் தவே, டேனிஸ் சித்திகி ஆகிய 4 இந்தியர்கள் 2021 ஆண்டில் நீல் பேடி, மேகா ராஜகோபாலன் ஆகியோர் இந்த புலிட்சர் பரிசுகளை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு விருது பரிசு இப்போ ரீசனா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற யார் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமீபத்தில் 2 இந்தியர்களுக்கு புலிட்சர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து, தேர்தலில் டெபாசிட் இழப்பது என்றால் என்ன? சரியா பாருங்க.
இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு உட்பட ஒரு 5 இடங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அது சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம், இல்லாட்டினா மக்களவை தேர்தலா இருக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு வேட்பாளர் டெபாசிட்டை இழக்கிறார் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு சிறப்பு செய்தியை பார்க்கலாம். பாருங்க, ஒரு எலெக்ஷன்ல டெபாசிட் இழப்பு என்பது ஒரு வேட்பாளர், ஒரு கேண்டிடேட் என்பவர் தேர்தலில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் பதிவான மொத்த செல்லத்தக்க வேலிட் ஓட்டுல 6இல் 1 பங்கிற்கும் அல்லது 16.67% குறைவான வாக்குகளை பெற்றால், சரிங்களா, எவ்வளவுமா 6ல் 1 பங்கு அல்லது மொத்த அந்த செல்லத்தக்க வாக்குகள்ல 16.67% ஓட்டு கண்டிப்பா குறைஞ்சபட்சம் இவ்வளவு வாங்கியிருக்கணும். இதுக்கு குறைவாக வாங்கினாங்கன்னா அந்த வேட்பாளர் செலுத்திய வைப்பு தொகை திருப்பி நாங்க தர மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? இந்திய தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னமா? டெபாசிட் இழப்புன்னு சொல்லுவாங்க. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெபாசிட் தொகை எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. பொதுவாக இந்த டெபாசிட் தேர்தலை போட்டியிடும் போது இஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து எலெக்ஷன்ல வந்து போட்டியிடக்கூடாது. அதனால குறைந்தபட்ச ஒரு வைப்பு தொகை டெபாசிட் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் எலெக்ஷன் கமிஷன். பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் சரி எம்பி எலெக்ஷன் இருந்ததுன்னா அதற்கான அந்த பொதுவான வைப்பு தொகை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூபாய் 25,000. சரிங்களா, இது சட்டமன்ற தேர்தல் இருந்தா அனைவருக்கும் பொதுவாக அந்த வைப்பு தொகை ரூபாய் 10,000. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதே இது எம்பி எலெக்ஷனா இருந்தாங்கன்னா இந்த 25,000 ரூபாயில, சரிங்களா, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக, ஓகேவா, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல பாதி அமௌண்ட், அதாவது 12,500 ரூபாய் மட்டும் டெபாசிட் தொகை செலுத்தினா போதும். சட்டமன்ற தேர்தல் இருந்தா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இதுல நேர் பாதி 5,000 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும் டெபாசிட் தொகையாக. சரிங்களா, ஒருவேளை நீங்க அந்த 6ல் 1 பங்குக்கு மேல நீங்க வந்துட்டு ஓட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க செலுத்திய இந்த டெபாசிட் தொகை உங்க கணக்கில் மீண்டும் வரவு வைக்கப்படும். சரிங்களா, டெபாசிட் இழந்த பணம் எங்கே போகிறது? ஒருவேளை உங்க டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா அந்த பணமானது அரசின் கருவூலத்திற்கு ட்ரெஷரிக்கு செலுத்தப்பட்டு அரசின் வருவாயாக கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் செய்தி. சாதாரண பாயிண்ட் தெரியும், ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோ. சரியா, திருப்பி தரப்படுமா? சரிங்களா, வேற எந்த வழிகளாவது நீங்க செலுத்திய வேட்பாளர் செலுத்திய அந்த டெபாசிட் தொகை திருப்பி வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டால், எலெக்ஷன் முடிஞ்சு 6ல் 1 பங்கு ஓட்டு வாங்கினாதான் உங்களுக்கு, அது குறைவா வாங்கினாதான் உங்களுக்கு வந்து டெபாசிட் தர முடியாது அப்படி சொல்றாங்க. ஆனா அது இல்லாமலையும் அதுக்கு முன்னாடியே அந்த டெபாசிட் தொகை திரும்ப வழங்கப்படும். என்ன வழிகள்ல? வேட்பு மனு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டால், சரிங்களா, அல்லது முறையாக திரும்ப பெறப்பட்டாலோ, நீங்க சரியா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இல்ல நான் போட்டியிடலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் வாபஸ் வாங்கிட்டாலோ அந்த தொகை வேட்பாளரிடம் திரும்பி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இது வந்து எலெக்ஷன் முன்னாடி. சரி, 6ல் 1 பங்கு அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறமா ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா, அடுத்து போலாமா? மக்களை விட்டுறாதீங்க, இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் நம்ம வாங்கி ஆகணும். நடப்பு செய்திகள் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், விட்டுறாதீங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, இது பொதுவான செய்தி, வருஷம் ஒன்று வர்றது பாருங்க. வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் இந்தியா முதலிடம். சரியா, இந்தியாவில் படிச்சுட்டு ஓகேவா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போறாங்கல்ல, வேலைக்கு போயிட்டு தாய்நாட்டிற்கு அதிக அளவு பணம் யார் அனுப்புறாங்க, அந்த பட்டியல தொடர்ந்து இந்தியா டாப்ல இருக்கிறாங்க. இந்த பட்டியலை யார் வெளியிடுறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, பாருங்க, வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் இந்தியா முதலிடம். இந்த தகவலை வெளியிட்டது புலம்பெயர்ந்தோருக்கான ஐநாவின் அமைப்பு. சரிங்களா, உலகிலேயே அதிக அளவில் பணம் அனுப்பும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சரியா, கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து பிற நாடுகளுக்கு பணிக்கு சென்ற நபர்கள், சரிங்களா, ரூபாய் 12.8 லட்சம் கோடியை, சரிங்களா, தாய்நாட்டிற்கு இந்தியா நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக இந்த புலம்பெயர்ந்தோருக்கான ஐநாவின் அமைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இது தவிர மேலும் 9.4 லட்சம் கோடி, அதாவது $100 பில்லியன் மேல் வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்ற ஒரே உலக நாடு இந்தியா அப்படிங்கிற சாதனையும் இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. இதுல டாப்ல இருக்க 4 நாடுகள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 நம்முடைய இந்தியா தங்கப்பதக்கம், அடுத்து மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், 4ஆம் இடத்துல பிரான்ஸ் நாடு இருக்கிறாங்க. சரியா, கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இந்த லிஸ்ட்ல இந்தியா டாப்ல இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, கிட்டத்தட்ட 16-17 வருஷமாவே ஓகேவா இந்த வெளிநாடுகள் இருந்து பணம் பெறதுல இந்தியா முதலிடத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 2024ஆம் ஆண்டு பிற நாடுகளுக்கு, சரியா, பிற நாடுகளுக்கு அதிக பணம் அனுப்பும் பட்டியலில் 9.4 லட்சம் கோடியுடன் உலக அளவில் முதல் நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. எந்த நாட்டில இருந்து பிற நாட்டினர் வேலை பார்த்து தாய் நாட்டிற்கு பணம் நிறைய அனுப்புறாங்க அப்படி பார்க்கும்போது எந்த நாடு? அமெரிக்கா. பணம் பெற்றுக்கொள்றதுல பார்த்தீங்கன்னா இந்தியா டாப்ல இருக்கிறாங்க. எந்த நாட்டில இருந்து பிற நாடுகளுக்கு நிறைய பணம் போகுதுன்னு அப்படின்னா அது வந்துட்டு அமெரிக்கா டாப்ல இருக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா, அடுத்த இடங்கள்ல சவுதி அரேபியா இருக்கிறாங்க, அடுத்த சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி லிஸ்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்து அதனோட தொடர்புடைய ஒரு சில செய்திகள் பாருங்களேன். அது பணம் அனுப்புறது பார்த்தோம்ல, அதே மாதிரி வெளிநாட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள், சரியா, 2022ஆம் ஆண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சீனாவில், சரிங்களா, படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் டாப்ல இருக்குது சைனா, மறந்துடக்கூடாது. சரிங்களா, இந்த பட்டியலில் 2ஆம் இடத்துல யார் இருக்கிறா? நம்முடைய இந்தியா. ஓகேவா, மறக்க கூடாது. வெளிநாட்டில் கல்வி கற்கும் இங்க
இந்தியாவில் பிறந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுல டாப்ல இருக்கு சைனா, 2ஆம் இடத்துல இந்தியா, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி மைக்ரேஷன், அதிக இடம்பெயர்வு. 2024ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்நாட்டு போரினால் 90 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து டாப்ல இருக்கிறாங்க. சரி, அதிக அளவு மக்கள் இடம்பெயர்ந்த நாடு பிலிப்பைன்ஸ். இந்த பட்டியலில் இந்தியா 2ஆம் இடம், 3ஆம் இடத்துல சீனா இருக்கிறாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? இதுக்கு காரணமும் என்ன சொல்றாங்க? உள்நாட்டு பேரிடர்னு சொல்றாங்க. உள்நாட்டு போர் இங்க, சரிங்களா? சரி, உள்நாட்டு பேரிடர், அங்கேயும் பேரிடர், டிசாஸ்டர், இங்க பார்த்தீங்கன்னா பேரிடர். ஓகேவா? அடுத்து இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு. இது பொதுவா எக்ஸாம்ல கேட்பாங்க, கொஞ்சம் பாருங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன், ஷார்ட்டா IOM சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அமைப்பு ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. உருவாக்கப்பட்ட வருஷம் 1951. சரிங்களா? 1951ல இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த வருஷம் தான் இடம்பெயர்வுக்கான அந்த IOM அமைப்பு சர்வதேச லெவலில் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதோட தலைமையிடம் இருக்கிற இடம் ஜெனீவா. ஓகேவா? 2ஆம் உலக போர், சரி, செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 1939ல இருந்து 45 வரைக்கும் நடைபெற்றது. இந்த 2ஆம் உலக போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை குடியமர்த்துவதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. இதோட தற்போதைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா அமி போப் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அடுத்த செய்தி, நேரடி வரி வசூல். ஓகேவா? 2025, 26 நிதியாண்டு முடிஞ்சுட்டான். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ஏதாச்சும் டேட்டா வந்துச்சுன்னா, சரிங்க, டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் 25-26 ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. ரூபாய் 23,23.4 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. இதன் மூலம் வரி வசூல் அதிகரிப்பு கடந்த ஆண்டை விட 5.12% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நேரடி வரி வசூல். நிகர வசூல். ஓகேவா? பாருங்க, நிகர வசூல் என்பது 23.40 லட்சம் கோடியாக இருக்குது, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இதுல தனிநபர் வருமான வரி முக்கியமானது. பாருங்க, இந்த பாயிண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தனிநபர் வருமான வரி சுமார் 12.41 லட்சம் கோடியாக உள்ளது. நிறுவன வரி என்பது, அது கார்ப்பரேட் டாக்ஸ் என்பது 10.9 லட்சம் கோடியாக உள்ளது. திருப்பி செலுத்தக்கூடிய வரி ரிட்டர்ன்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, 1.09% குறைந்து 4.71 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. பர்சனல் இன்கம் டாக்ஸ், சரியா? ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானத்தின் மீது மத்திய அரசு விதிக்கும் வரி தான் இந்த தனிநபர் வருமான வரி சொல்லுவாங்க. இதன் மூலம் தான் அதிக அளவு வசூலா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? கார்ப்பரேட் டாக்ஸ், சரியா? நிறுவன வரியை கம்பேர் பண்ணும்போது. நிறுவன வரி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி. சரியா? வருமான வரி என்பது தனிநபரின் மாத வருமானம் அல்லது ஆண்டு வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. நிறுவனம் அப்படின்னா லாபம், தனிநபர் அப்படின்னா அவங்களுக்கான வருமானம். சரிங்களா? சம்பளம் விட்டுறாதீங்க. ஓகேவா? இதுல ஒரு கூடுதல் செய்தி, இந்தியாவில் தற்போது வருமான வரி சட்டம் எது நடைமுறையில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்கான வருமான வரி சட்டம், சரி, நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து இந்தியா கொண்டு வந்தது 2025ல. இது நடைமுறைக்கு வந்த நாள் மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறை. இதுதான் தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம், மறந்துடாது. இதுக்கு முன்னாடி 1961க்கான வருமான வரி சட்டம் தான் நடைமுறையில் இருந்தது. அதுக்கு பதிலாக 2025ல புதிய வருமான வரி சட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? அது செய்தி போலாமா? ஆபரேஷன் சிந்தூர். சரிங்களா? இது அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும், பாருங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளின் மீது கடந்த ஏப்ரல் 2022ஆம் தேதி 2025 அன்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரியா? ஏப்ரல் 22, 2025ல பகல்காம் எங்க இருக்குது? ஜம்மு காஷ்மீர்ல. தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஓகேவா? இந்த தாக்குதல 26 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்று 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குது. அதனால தான் நம்ம நியூஸ் பார்க்குறோம். பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் என்பது மே 7, 2025 அன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், சரி, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷே முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் 9 முகாம்களை அழிப்பதற்காக இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, சரியா, இணைந்து நடத்திய ஒரு துல்லிய வான்வழி தாக்குதல். அதுக்கு தானே பேரு ஆபரேஷன் சிந்தூர். சரிங்களா? எப்ப நடத்திருக்காங்க? மே 7, 2025ல. இப்போ ரீசெண்டா மே 7ஆம் தேதி 2026ல 1 வருஷம் நினைவு, சரியா, அந்த சரிங்களா அனிவர்சரி சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு கடைபிடிச்சிருக்காங்க. அதனால செய்தி வந்திருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூர். ஓகேவா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இது ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? இதற்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாக்குறது ஆபரேஷன் சிந்தூர், நாங்க கேட்கிற கேள்வி ஆபரேஷன் சிந்து எதனுடன் தொடர்புடையது? சரியாமா? PM ஸ்ரீ திட்டம், ரெகுலரா நியூஸ் பேப்பர்ல வர திட்டம் பாருங்க. PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம். இது ஷார்ட் நேம் பாத்திர கூட மறந்துடாதீங்க. சரிங்களா? PM ஸ்ரீயோட ஃபுல் ஃபார்ம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. சரியா? இந்தியா வந்துட்டு இப்போ வளர்ந்த ஒரு நாடாக இருக்குது. அது 2047ஆம் ஆண்டுக்குள்ள வல்லரசு நாடாக, விக்ஷித் பாரதாக மாற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமானது இந்த PM ஸ்ரீ திட்டம். இது எந்த கொள்கைக்கு கீழே இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். பாருங்க,
தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 7, 2022. சரியா? செப்டம்பர் 7ஆம் தேதி. நோக்கம் தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன முன்மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துதல். சரிங்களா? இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கை இதுவரைக்கும் 3 கொள்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968, அடுத்து 1986, அடுத்து 2020. சரி, 3 முறை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளில் ஒன்றாக தான் இந்த PM ஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டது. எப்போ? செப்டம்பர் 7, 2022. சரியா? இதன் மூலம் என்ன செய்றாங்கன்னு சொல்லி பாருங்க. பள்ளிகளின் உள்கட்டமைப்பு, சரியா, ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தி மாணவர்களை வருங்கால சவால்களுக்கு தயார்படுத்து. சரி, ஃபியூச்சர்ல நிறைய டெக்னாலஜி, சரியா, வேற மாதிரி சூப்பர் டெவலப் ஆக போகுது. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ படிக்கிற மாணவர்களை தயார்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த PM ஸ்ரீ திட்டம் அழைக்கப்படும் PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? நிதி பகிர்வு. இந்த திட்டத்தின் மூலம் நிதி பகிர்வு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் அலோகேஷன் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியும் வழங்க வேண்டும். சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கான மொத்த பட்ஜெட் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,360 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. சரியா? இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் எதற்காக இந்த திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததன் விளைவாக மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளிகள் கல்வி திட்ட கல்வி நிதிக்காக, அதாவது சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்களா, சரி, சர்வ சிக்ஷா அபியான்ல சமக்ரா சிக்ஷா அபியான், சரியா, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்ட நிதிக்காக ஒதுக்கும் 3,500 கோடியை தமிழக அரசிற்கு வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை அதோட பரிந்துரைகளை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணனாதான் இந்த SSC என்று அழைக்கப்படும் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம், அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்தேன் இந்த PM ஸ்ரீ திட்டம், 2 திட்டத்தின் கீழும் மத்திய அரசிடம் நீங்க நிதி வாங்குறதுக்கு, கடன், சரியா, நிதி உதவி வாங்குறதுக்கு நீங்க வந்து தகுதி பெற முடியும். சரிங்களா? அந்த புதிய கல்விக் கொள்கை நீ ஏற்றுக்கொள்ளலன்னா நான் எப்படி உங்களுக்கு நிதி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தமிழக அரசிடம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் இது வந்து செய்தித்தாளில் இடம்பெற்றுகிறது, இடம்பெறும், வந்துகிட்டே இருக்கு, விட்டுறாதீங்க. என்ன திட்டம்? PM ஸ்ரீ திட்டம். அடுத்து இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சில முக்கியமான குறிப்புகள் பார்க்கலாம். மத்திய அரசினால் வெளியிடப்பட்ட நாள் ஜூலை 29, 2020. சரி, ஜூலை 29 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, சரியா, சர்வதேச புலிகள் தினம். இது வந்து கல்வி தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை. ஜூலை 29, சரியா, கல்வி, படிப்புல பெரிய ஆட்கள் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் படிப்புல பெரிய புலி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்வதேச புலிகள் தினத்தன்று கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. வருஷம் 2020. இதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கிய மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள், இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர் அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? அப்படியே போனஸா இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யாரு? அவரும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் தான். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கஸ்தூரி ரங்கன் மற்றும் தற்போதைய தலைவர் இஸ்ரோக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து 2017ஆம் ஆண்டில் இந்த குழு அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 17 அமைக்கப்பட்ட இந்த கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையிலான குழுவானது மே 31, 2019 அன்று தன்னுடைய அறிக்கையை மத்திய அரசிடம் வழங்கியது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டில் இந்திய அரசானது 2வது தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கி இருந்தாங்க. அந்த செகண்ட் எஜுகேஷன் பாலிசிக்கு மாற்றாக தான் இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. என்னைக்கு மறக்காதீங்க, ஜூலை 29, 2020. சரிங்களா? முதல் முறையாக வெளியிடப்பட்ட வருஷம் 1968, அதை மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையோட முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. பள்ளி கல்வி கட்டமைப்பு, சரியா, எப்படி மாத்துறாங்க? 5+3+3 4. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய முறை 10+2 என்ற முறைக்கு பதிலாக 3 முதல் 8 வயது, சரியா, அவங்கள பார்த்தீங்கன்னா அடித்தளம்ங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. அடுத்து 8 முதல் 11 வயது உடைய மாணவர்களை தயாரிப்பு அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. அடுத்து 11 முதல் 14 வயது உடைய மாணவர்களை நடுநிலை என்ற கேட்டகரியில கொண்டு வராங்க. அடுத்து 14 முதல் 18 வயது உடைய மாணவர்களை உயர்நிலை என்ற கேட்டகரியில 5+3+, சரியா, 3+4 அப்படிங்கிற கல்வி முறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரை. ஓகேவா? அடுத்து மழலையர் கல்விக்கு முக்கியத்துவம். சரிங்களா? பாருங்க, 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு முறையான அங்கன்வாடி மற்றும் மழலையர் கல்வி மூலம் அடித்தள கல்வியை வலுப்படுத்த வேண்டும். அது ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்து பாருங்க, மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? மும்மொழி கொள்கை. ஓகேவா? அடுத்து 5ஆம் வகுப்பு வரையில் வீட்டு மொழி, அதாவது தாய்மொழி, ஓகேவா, தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியை கற்பிக்கும் மொழியாக இருக்க வேண்டும், கம்பல்சரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2035ஆம் ஆண்டிற்குள் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 50% உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க, GER, சரியா, 28.4 தான் இருக்குது. இதை 2035ஆம் ஆண்டுக்குள்ள எவ்வளவு மாத்தணும்?
50% மாற்ற வேண்டும் சொல்லி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பு செய்தி, இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் இந்தியாவில் டாப்ல இருக்க மாநிலம் தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. சரியா, 47% பெற்று டாப்ல இருக்காங்க தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. கல்வித்துறைக்கென்று ஒரு தனி அதிகாரம் கொண்ட ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக், நோட் பண்ணிக்கோங்க, ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். இந்த அமைப்பிற்கு யார் தான் தலைவராக இருப்பாங்க? பிரதமர் அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க 3வது தேசிய கல்விக் கொள்கை குழு. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான செய்தி, செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். சரி, இந்தியன் மரைடைம் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. இது உருவாக்கப்பட்ட நாள் பார்த்தோம் நவம்பர் 14, 2008. ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. சென்னையில் எங்கன்னு பார்த்தா செம்மஞ்சேரி. சரி, கிழக்கு கடற்கரை சாலை அமைந்துள்ள செம்மஞ்சேரியில் தான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. உருவாக்கப்பட்டது 2008, மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்திய அரசினால் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் ஒரு மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. இதோட வளாகங்கள் எங்கெல்லாம் செயல்பட்டு வருகிறது பார்த்தீங்கன்னா சென்னை, கொச்சி, கொல்கத்தா, மும்பை, சரி மும்பை துறைமுகம், நவி மும்பை, விசாகப்பட்டினம். இது ஏதோ ஒரு வகையில் செய்தியில் வந்துட்டே இருக்குது. அதனால இதை பத்தி நான் கொடுத்துருக்கிறேன், விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து அக்னி 6 ஏவுகணை. சரி, அக்னி 6 ஏற்கனவே அக்னி 1, 2, 3, 4, 5 பார்த்திருப்போம். இங்க பாக்குறது அக்னி 6 ஏவுகணை. சரியா? ஏவுகணைகள் மிசைல்ஸ் அப்படினாலே இந்தியாவில் உருவாக்குற முக்கியமான அரசாங்க அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா DRDO. சரி, DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. சரி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது 1958ல உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பானதான் இந்த அக்னி 6 ஏவுகணை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அக்னி 6 ஏவுகணையின் தாக்கும் திறன் வல்லமை என்னன்னு சொல்லி பாருங்க. இதான் சிறப்பு. 10,000த்திற்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் சென்று கண்டம் விட்டு, சரியா, கண்டம் விட்டு கண்டம், கான்டினென்ட் டு கான்டினென்ட் சென்று இலக்கை அளிக்கும் திறன் கொண்டது. இதோட தொழில்நுட்பம் என்ன, தொழில்நுட்பம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பாருங்க. என்ன டெக்னாலஜின்னு பாருங்க. சரியா? MIRV என்று அழைக்கப்படும். சரியா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஏவுகணையை பயன்படுத்தி ஒரே நேரத்தில், முக்கியமான பாயிண்ட், பல தனித்தனி இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. சரியா பாருங்க, ஒரே ஏவுகணை தான் ஒரே நேரத்தில் பல தனித்தனி இலக்குகளை அசால்ட்டா தாக்கும் திறன் கொண்டது இந்த அக்னி 6 ஏவுகணை. இந்த கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 10,000 கிலோமீட்டருக்கும் தூரமான இலக்குகளை சூப்பரா தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையானது அணு ஆயுதங்களை சுமந்து சென்றும் தாக்கும் திறன் கொண்டது. இது தவிர நிலம், லேண்டா இருக்கலாம் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ஏவக்கூடிய ஒரு தனித்துவமை வாய்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஏவுகணை அக்னி 6 ஏவுகணை. சரிங்களா? இந்த 10,000 கிலோமீட்டர் வரம்பு என்பது, சரி, அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தொழில்நுட்பத்திற்கு இணையாக இந்தியாவை மாற்றும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அக்னி 5 ஏவுகணை தாக்கும் திறன் தொலைவு 5,000 கிலோமீட்டர். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்னி 1, 2, 3, 4, 5 எல்லா அக்னி ஏவுகணைகளும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது சொல்லி பார்த்துருக்கோம், மறக்காதீங்க. சரிங்களா? பொதுவாக இந்த ஏவுகணைகள் சோதனை வந்துட்டு நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள சந்திப்பூர் கடற்படை. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காதீங்க. சரிங்களா? அது பக்கத்தில் முக்கியமான தீவு அப்துல் கலாம் தீவு, அதுவும் ஒடிசாவில் தான் இருக்கு, விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இது பாதுகாப்பு துறையிலும் சேர்க்கலாம், இந்தியன் எக்கனாமியிலும் சேர்க்கலாம். சரியா பாருங்க, $100 கோடி சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூவை அடைந்த முதல் இந்திய விண்வெளி நிறுவனம். சரிங்களா? எதுன்னு சொல்லி பாருங்க, இஸ்ரோ கிடையாது. பாருங்க என்னன்னு, $100 கோடி, அதாவது $1 பில்லியன் சந்தை மதிப்பை அல்லது வர்த்தக மதிப்பை கடந்த இந்திய முதல் விண்வெளி நிறுவனம், ஸ்பேஸ் ஒரு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். சரி, ஸ்கைரூட். இந்த ஸ்கைரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கு, மறக்காதீங்க. ஓகேவா? இந்தியாவோட முதல் தனியார் துறை ராக்கெட்டை உருவாக்குனது இந்த ஸ்கைரூட் தான். பாருங்க, இதன் மூலம் இந்தியாவின் முதல் விண்வெளி துறை யூனிகார்ன் இந்த $100 கோடி தாண்டிச்சு அப்படின்னா மதிப்பு, சந்தை மதிப்பு, அது என்ன சொல்லுவாங்கன்னா யூனிகார்ன் பட்டியலில் சேர்ப்பாங்க. சரிங்களா? அந்த யூனிகார்ன் பட்டியலில் சேர்ந்த முதல் இந்திய விண்வெளி நிறுவனம் ஸ்கைரூட் நிறுவனம், மறக்காதீங்க. சரிங்களா? ஸ்கைரூட் என்பது ஹைதராபாத்தை தலைமையாக கொண்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், விட்டுறாதீங்க. சரிங்களா? இவங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. விக்ரம் எஸ் என்ற பெயரில் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இந்த நிறுவனம் சாதனை படைச்சாங்க 2022ல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் 1. சரி, விக்ரம் 1ங்கிற பேர்ல ஒரு ராக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து விரைவில் இஸ்ரோ உதவியுடன் விண்ணுக்கு செலுத்தப்பட உள்ளது. சரிங்களா? என்ன வித்தியாசம், விக்ரம் எஸ் அப்படின்னா ஜஸ்ட் மேல அனுப்புனாங்க, அப்படி போயிட்டு அப்படியே வந்துச்சு. சரிங்களா? இந்த விக்ரம் 1 அப்படிங்கிறது இந்த பூமியோட ஆர்பிட்டரை சுத்தி வர்ற மாதிரி
ஒரு ராக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் விக்ரம் எஸ். சரியா? எந்த நிறுவனம்? ஸ்கைரூட். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் ஹைதராபாத், மறந்துடாதீங்க. சரிங்களா? தற்போது ஸ்கைரூட் நிறுவனமானது தனது விக்ரம் 1 ஏவுகணையை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த ஸ்கைரூட்டோட சிஇஓ கரண்ட்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவன் குமார் சந்தனா அவர்கள். இந்திய விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்கள் முழுமையாக பங்கேற்க 2020ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியது. ரொம்ப முக்கியமானதுமா அடிஷனல் பாயிண்ட். எப்போ பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தனியார் துறைகளுக்கு 2020 மறக்காதீங்க. சரியா? அடுத்த முக்கியமான செய்தி, தொழிலாளர்களுக்கு வருடாந்திர இலவச முழு உடல் பரிசோதனை திட்டம். ஒரு திட்டம் எந்த வகையில் அறிவிச்சாலும் எல்லாமே முக்கியமானது. அது மத்திய அரசு திட்டம்னா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? தொடங்கப்பட்ட நாள் May 7, 2026ல தொடங்கப்பட்ட இடம் தொழிலாளர் ஈட்டுறுதி கழகத்தின் ESIC சொல்லுவாங்கல்ல, அதோட மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள டெல்லியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதோட பயனாளிகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து தொழிலாளர்களும் இந்த திட்டத்தின் கீழ் சேர்வதற்கு பயனுடையவர்கள். இவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான. சரிங்களா? தமிழ்நாட்டின் சிறப்பு திட்டம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே இலவச உடல் பரிசோதனை திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. என்ன பேர்ல? நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல பேர்ல. சரியாமா? ஒரு மத்திய அரசு ஸ்கீம் தொடங்கினாங்க அப்படின்னா அதே மாதிரி தமிழ்நாடு அரசு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க இன்னொரு செய்தி. தமிழ்நாட்டிற்கு வெளியே ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் முதல் ஆலை. ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற ஆலை தான் ரொம்ப ஃபேமஸ். இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லாம வேற ஒரு மாநிலத்தில் ராயல் என்ஃபீல்டு தன்னுடைய தயாரிப்பு ஆலையை தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு. ராயல் என்ஃபீல்டு ஆந்திர பிரதேசத்தில் தனது புதிய உற்பத்தி ஆலை மற்றும் விற்பனையாளர் பூங்காவை அமைக்க சுமார் 2200 கோடி முதலீடு செய்ய உள்ளது. திருப்பதி மாவட்டத்தில் எங்கம்மா? திருப்பதி மாவட்டத்தில் உள்ள சத்தியவேடு என்ற இடத்தில் 267 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளது. 1955ஆம் ஆண்டு 1955 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1955ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு வெளியே அமையும் ராயல் என்ஃபீல்டின் முதல் ஒரு விரிவாக்க ஆலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்க? ஆந்திரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு முக்கியமானது பாருங்க. இந்த மாநாடுகளுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, ஆசியான் மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு, SCO மாநாடு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆசியான் மாநாடு. சரி, ஆசியான் அப்படின்னா தி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு. தென்கிழக்கு ஆசியா. ஓகேவா? இந்தியா இருக்கிறது தெற்கு ஆசியா. அதனால இந்த அமைப்புல இந்தியா மெம்பர் கிடையாது. ஞாபகம். சரிங்களா? பாருங்க 48வது ஆசியான் உச்சி மாநாடு. சரியா? நடைபெற்ற நாள் May 7 to 8 வரைக்கும் 2026. சரியா? 2026ஆம் ஆண்டில் நடைபெற்றது. நடைபெற்ற இடம் எதுன்னு பாத்துக்கோங்க, பிலிப்பைன்ஸ். இப்படி கேட்டுருவாங்க மாஸ்டர் ஃபாலோவிங்ல எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தா செபு. அமைந்துள்ள இடம் நாடு பிலிப்பைன்ஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபராக இருப்பவர் பெர்னார்டிட் மார்கோஸ் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநாட்டின் மைய கருத்து நேவிகேட்டிங் அவர் ஃபியூச்சர் அண்ட் டுகெதர். திடீர்னு சில டைம்ல ஒரு இந்த மைய கருத்தை கொடுத்துட்டு இது எந்த மாநாட்டின் மைய கருத்துன்னு கேட்கலாம். இல்லாட்டினா மாநாடுகளோட கொடுத்துட்டு இந்த வருஷம் எந்தெந்த நாடுகளில் நடைபெறுகிறதுன்னு சொல்லி கேட்கலாம். விட்டுறாதீங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி கடல்சார் ஒத்துழைப்பு தொடர்பான முக்கியமான அறிக்கை பாருங்க. 2026ஆம் ஆண்டினை ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பின் ஆண்டாக இந்தியா ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க. சரி, ரொம்ப முக்கியமானது. இந்தியா 2026ஆம் ஆண்டினை எந்த அமைப்புடன் கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க? ஆசியான். இந்த ஆசியான் அமைப்பின் மாநாடு 26ஆம் ஆண்டில் நடைபெற்றது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 48வது மாநாடு. மறந்துடாதீங்க. சரிங்களா? விட்டுறாதீங்க. அதோட மெம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துங்க பாருங்க. மொத்தம் 11 நாடுகளை கொண்டது. ஆசியான் அமைப்பு மொத்தம் 11 நாடுகளை கொண்டது. உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்துக்கோங்க 1967ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட இடம் தாய்லாந்தின் பாங்காங். ஆனா தற்போது தலைமையிடம் பார்த்துக்கோங்க எங்க இருக்குது? இந்தோனேஷியாவின் தலைநகரமான ஜகார்த்தாவில் தான் ஆசியான் அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. விட்டுறாதீங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், ஆஸ்திரேலியா இந்தியா மெம்பர் கிடையாது. விட்டுறாதீங்க. சரிங்களா? அகைன் ஒரு ஏவுகணை. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல அக்னி 6 ஏவுகணை. அதே மாதிரி தாரா ஏவுகணை. சரி, தாரா நயன்தாரா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்து தாரா ஸ்பெல்லிங் வந்து TARA. சரியா? டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன் சொல்லுவாங்க. இதை உருவாக்கியது DRDO மற்றும் IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இணைந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? இதற்கான சோதனை நடைபெற்ற இடம் ஒடிசா மாநிலம் கடற்கரை அப்பால் உள்ள வங்காள விரிகுடா பகுதியில் வெற்றிகரம் நடத்தப்பட்டது. இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளைட் ஆயுத அமைப்பு இது என்பது குறிப்பிட்டது. இதோட இலக்கு என்னன்னு சொல்லி பாருங்க. 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரின் இலக்குகளை ரொம்ப துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. இது எங்க இருந்து ஏவக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்து. சரியா? தரைப்பகுதியா வான் பகுதியா நீருக்கு அடியில சொல்லி பார்க்கும்போது இந்த தாரா ஏவுகணை எதுக்கு கீழே இருந்து எதுக்கு மேல இருந்து வான்வெளியில் இருந்து ஏவப்படும் ஒரு ஆயுதமாகும். சரியா? இது 10,000 முதல்
45,000 அடி உயரத்தில் இருந்து கூட ஈஸியா ஏவி எதிரின் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. ஏவுகணையோட பேரு தாரா, மறந்துடாது. சரிங்களா? நிறைய ஏவுகணைகள், அறிவியல் தொழில்நுட்ப திட்டங்கள் எல்லாமே கிளியரா வழங்கிட்டு இருக்கிறோம். நடுவில் ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டு இருக்கிறோம். மக்களே வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொன்ன அந்த கேள்விகளுக்கு பதில்களும் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.